கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை டேரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நான் வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் வந்து நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டவே கூடாது அப்படின்ட்டுலாம் வந்து இருந்தோன்னா அதை விட பெரிய தப்பு எதுவுமே இருக்காது. நாம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் சோஷியல் பிளாட்ஃபார்ம் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் இதையே மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள பற்றின வீடியோவை நான் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கோம், ஆன்லைன் விபச்சாரம் அப்படின்ற மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தனியாக இருக்கீங்களா, வாங்க எங்க கூட பேசுங்க, அதுக்கு வந்து நீங்கள் மணி பர்ச்சேஸ் பண்ணணும், மணியை வந்து நீங்கள் டோக்கனாக வாங்கலாம். அப்படி வாங்கும்போது அதை நீங்கள் வச்சு விமென் கிட்ட பேசலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் லைக் ஆன்லைனில் பே பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசுறது ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்லைன் விபச்சாரம் தான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதையே யூடியூப்பும் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹைலி நாட் அக்செப்டபிள் அட் ஆல் அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நான் வந்து என்னுடைய இதில் இருக்காது, என்னுடைய நியூஸ் ஃபீடில் இருக்காது, பட் ரேண்டமாக நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது சில சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து யூடியூப்பில் சில விமென் என்ன பண்ணுறாங்கன்னா லைவ் போகிறாங்க. ஸோ அந்த லைவ் மூலியமாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் ஒரு பக்கம், அதுலேயும் நிறைய பேர் பே பண்ணுறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பர்ஷிப் நம்மளுக்கு ஒரு மெம்பர்ஷிப்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஷிப்ஸ் போட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்பெஷல் வீடியோ இருக்குது, ஸ்பெஷலாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அது மூலிமா வச்சு மென்னுடைய மைண்டை கேன்வாஸ் பண்ணி மணி சம்பாரித்து அதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறான். என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதுவுமே இல்லை, ஸ்பெஷல்னு எதுவும் இல்லை, ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆன்லைன் நியூஸ் ஃபீல்டில் வரும்போது அதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து தெரியுது. ஒரு பர்டிகுலர் விமனுடைய ஒரு யூடியூப் சேனல், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எனிதிங், பட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தெரியாதவங்க இருந்தாலும் இந்த மாதிரியும் நம்ம கம்யூனிட்டியில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வெட்கக்கேடாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணி தெரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, அந்த வீடியோஸில் வந்து லைவ் வராங்க, லைவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து பே பண்ணுறது ஒரு பக்கமாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஆன்லைன் ப்ராஸ்டிடியூஷன் லெவலுக்கு சில விஷயங்கள் இங்கே நடந்துருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் மாற வேண்டிய ஒரு விஷயங்கள். இதுக்கு சப்போர்ட்டிவாக நாம் இந்த மாதிரி சேனல்ஸை சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையும். நம்ம வந்து கவர்மெண்ட்டையே குறை சொல்லிட்டு இருக்கிறது வந்து தப்பு, நம்ம பண்ணுறது தப்பு. இதில் வந்து நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருந்தால் எப்படி? நம்ம அதை சப்போர்ட் பண்ணாமல் நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு சேனலுக்கும் சப்போர்ட் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறது, சில விஷயங்களை நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த சொசைட்டிக்காக சில சேஞ்சஸ் எடுத்து ட்ரை பண்ணாலே நல்லா தான் இருக்கும். பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி சேனல்ஸை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ